சதை உண்ணும் பாக்டீரியாவின் தொற்று ஜப்பானில் அதிக அளவில் உள்ளது. ஜப்பான் இந்த ஆண்டு ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்சிக் ஷாக் சிண்ட்ரோம் (STSS) நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சதை உண்ணும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிக அளவில் எதிர்கொள்கிறது. இந்த நோய் 30 விழுக்காடு இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது மற்றும் நோய்த்தொற்று ஏற்பட்ட 48 மணி நேரத்திற்குள் மரணமாகிவிடும். பெரும்பாலான இறப்புகள் 48 மணி நேரத்திற்குள் நிகழ்கின்றன. ஒரு நோயாளி காலையில் பாதத்தில் வீக்கத்தை கண்டவுடன் அது மதியம் முழங்கால் வரை விரிவடையும், மேலும் 48 மணி நேரத்திற்குள் அவர்கள் இறந்துவிடுவார்கள் என்று டோக்கியோ மகளிர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் தொற்று நோய்கள் பேராசிரியரான கென் கிகுச்சி ப்ளூம்பெர்க்கிடம் கூறினார். கைகளை சுகாதாரமாக பராமரிக்கவும் திறந்த காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் மக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்சிக் ஷாக் சிண்ட்ரோம் (STSS) என்பது ஒரு அரிதான